ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓப்பனர் வந்து ரொம்ப சூப்பராவே அமைஞ்சிருக்கு ஹவுஸ் கீப்பர் படத்துல. ஹரிபாஸ்கர் என்ன பண்றாருன்னா, நம்ம லாஸ்ட்ல ஏட்ட போய் தன்னுடைய காதல வந்து சொல்றாரு. அதாவது அவர் காலேஜ் படிக்கும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த காதல ஏத்துக்கிற மாட்றாங்க. "உன்னுடைய டார்ச்சர் அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா உன் காதல என்னால ஏத்துக்கிறவே முடியாது." அப்படின்னு அவங்க சொல்லும்போது, அவரு ரொம்பவே பிரஸ் பண்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "நீ படிப்புலயும் 0, லைஃப்லயும் 0. ஸோ நீ செத்தா கூட எனக்கு அத பத்தி கவல இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நான் செத்தா உனக்கு கவல இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு மாடியில போயிறாரு. மாடியில போய் நின்னுக்கிட்டு எல்லாருமே அவர் சூசைட் தான் பண்ணிக்கிற போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது, அவர் சூசைட் பண்ணல. அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்க இசை. அதாவது வந்து உன்ன காட்டிலும் நான் நல்ல அழகான பொண்ணாவும், நல்ல சம்பாத்தியம் உள்ள பையனாவும் நான் வளர்ந்து 4 இயர்ஸ்ல நான் மேரேஜ் பண்ணிக்கலனா, என் பேரே நான் மாத்திக்கிறேன். அது மட்டும் இல்ல, உன் வீட்ல வந்து நான் ஒரு ஹவுஸ் கீப்பராவே வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரு சவால் விடுறாரு. அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா பிரமாதமா வந்திருக்கு. அப்பவே நம்மளுக்கு தெரியும் படம் நல்லா சூப்பரா, நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அதே மாரி தான் அந்த படமும் செம்மையா போயிருக்கு. அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். அவர் எப்படி ஹவுஸ் கீப்பரா நம்ம இசைட்ட போய் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.